கடலூரில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் எந்த கூட்டணி என்பதை நான் அறிவிப்பேன் என்று கடந்த 2 மாதங்களாக சொல்லி வந்த பிரேமலதா விஜயகாந்த் கடைசியில் சஸ்பென்ஸ் வைத்து மாநாட்டை முடித்திருக்கிறார். அவர் ஏன் இந்த மாநாட்டில் கூட்டணி பற்றி அறிவிக்கவில்லை என்பது பற்றிய தகவல் நமது ஜெம் தொலைக்காட்சிக்கு முன்னதாகவே தகவல் கிடைச்சிருக்கு. காரணம், மாநாடு நடைபெறும் காலையில் அவருக்கு திடீரென திமுகவிலிருந்து ஒரு பிரம்மாண்ட அழைப்பு வந்தது. அதனால்தான் அவர் கூட்டணி பற்றி அறிவிக்கல. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ் சினிமா உலகில் கொடிக்கட்டி பறந்த கேப்டன் விஜயகாந்தால் தொடங்கப்பட்டது தேமுதிக. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த போது தேமுதிக கட்சி உச்சகட்டமாக 6% வாக்கு வங்கிகளை பெற்றது. ஆனால் தனிப்பட்ட தேமுதிகவை கணக்கில் எடுத்துக்கொண்டால் 2.5% வாக்கு வங்கி தான் இருக்கு. இருந்த போதிலும் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவர் மீது அனுதாப அலை வீசி வருது. அது மட்டும் இல்லாமல் பிரேமலதா விஜயகாந்த் தனது தனிப்பட்ட திறமையால் தேமுதிகவை மென்மேலும் வளர்த்து வராரு. இதற்கிடையே வருகிற சட்டமன்ற தேர்தல் குறித்து அவர் பல கட்சிகளுடன் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிமுக, பாஜக, திமுக, தவேகான்னு 4 கட்சிகளுடனும் அவர் கூட்டணி பேசி வந்தார். அவர் முக்கியமாக 3 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். முதலில் தங்களுக்கு 15 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாகும். அடுத்த கட்டமாக தேர்தல் செலவுக்கு தலா ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கி தர வேண்டும் என்பதாகும். மூன்றாவதாக தான் போட்டியிடுவதற்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு ஆக மொத்தம் இந்த 3 கோரிக்கைகளையும் நிறைவேற்றினால் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம்னு, அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா எம்பி பதவி ஒன்றும் தரப்பட வேண்டும் என கட்டாயமாக வலியுறுத்தி வந்தார். முதலில் அதிமுகவுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்திய போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் ராஜ்யசபா எம்பி சீட்டு ஒன்று தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. தேர்தல் செலவுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மூலம் ஏற்பாடு செய்வதாகவும் மேலும் 15 தொகுதி ஒதுக்க தருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளுமே நன்றாகவே நடந்து வந்தன. இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதுபோலவே கடைசி கட்டமாக அன்புமணி தரப்பிற்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு ஒதுக்கி தருவதாக எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தார். இதனால் அதிமுகவிலிருந்து கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையை நிறுத்தி கொண்டார் பிரேமலதா விஜயகாந்த். முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியுடன் அவர் நடத்திய பேச்சுவார்த்தையில் அனைத்து கோரிக்கைகளும் ஏற்ற போதிலும் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி அவரது ஒப்புதல் பெற்றால்தான் கூட்டணி முடிவு எடுக்கப்படும்னு பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதிமுக மீது நம்பிக்கை இல்லாததால் பாஜக தெரிவித்தபடி கூட்டணி சூழ்நிலை ஏற்படாது என்பதை பிரேமலதா விஜயகாந்த் அறிந்து கொண்டார். இதற்கிடையே திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திமுக தரப்பிலும் இதே கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் திமுக மேலிடம் 9 தொகுதிகளை தருவதாகவும் மேலும் 2 தொகுதிகள் ஒதுக்கி தருவதாகவும் வாக்குறுதி அளித்தது. ராஜ்யசபா எம்பி சீட்டு இல்லை, தேர்தல் செலவுக்கு பணமும் இல்லை என்ற காரணத்தினால திமுகவிலிருந்து அவர் பேச்சுவார்த்தையை முடித்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் 30 தொகுதிகள் ஒதுக்கி தருவதாகவும் தேர்தல் செலவுக்கு தேவையான பணம் தருவதாகவும் வாக்குறுதி அளித்தனங்க. இருந்த போதிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறாது என்ற கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர்க்கிறதா என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அது பற்றிய முடிவும் வரவில்லை. இருந்த போதிலும் கிளைமாக்ஸ் காட்சியில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் தான் கோரிக்கை வைத்ததற்கு மேலாக தேர்தல் செலவுக்கு பணம் தருவதாக வாக்குறுதி அளித்தாங்க. இதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் ஜெயித்தாலும் பரவாயில்ல, தோற்றாலும் பரவாயில்ல, அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து வைத்திருக்கிறார். இந்த முடிவு 15 நாட்களுக்கு முன்பே எடுக்கப்பட்டு விட்டது. இது குறித்து கடலூர் மாநாட்டில் திரளான கூட்டத்திற்கு மத்தியில் அறிவிக்கலான்னு நினைச்சு வந்தாங்க. இந்த சமயத்தில் தான் கடலூர் மாநாடு தொடங்குவதற்கு முதல் நாள் திமுகவிலிருந்து அழைப்பு வந்தது. 2 முக்கிய அமைச்சர்கள் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து அவர் கேட்கும் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தனர். அதன் பேரில் இறுதி கட்டத்தில் திமுகவுடன் கூட்டணி சேர்த்து விடலாம்னு பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த கட்டமாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இருந்த போதிலும் திமுக மேலிடத்தில் இது பற்றி பேசுவதற்கான கால சூழ்நிலை இல்லாததால் கடலூர் மாநாடு நெருங்கி விட்டது. திமுகவுடன் முழுமையான பேச்சுவார்த்தை நடத்தினால் தனது கோரிக்கைகள் நிறைவேறும். அதே சமயம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் அவர் தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார். இதனால்தான் அவரால் கடலூர் மாநாட்டில் எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பதை அறிவிக்கல. இந்த மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கடிதத்தையும் நான் படித்துவிட்டேன்,
அந்த கடிதத்தில் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் நான் முடிவெடுத்து விட்டேன்னு தெரிவிச்சிருக்கிறார். பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் அதிமுக, திமுக, பாஜக, பாமக, தாவேகா உள்ளிட்ட எந்த கட்சிகளுமே இன்னும் கூட்டணி பற்றிய தங்களது முடிவுகளை அறிவிக்கல. எனவே திமுகவுடன் கூட்டணி என்ற முடிவை மேற்கொண்ட நிலையில் மற்ற கட்சிகளும் தங்களது கூட்டணிகளை அறிவிக்கவிட்டும் அதன் பின்னர் தனது கூட்டணி பற்றி அறிவிக்கலாம்னு பிரேமலதா விஜயகாந்த் மற்றொரு முடிவுக்கு எடுத்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் திட்டமிட்டபடி தனது கட்சிக்கு எந்த அளவில் செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் கடலூரில் மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு அவர் எதிர்பார்த்தது போலவே மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. திரளான பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் வந்து கலந்து கொண்டாங்க. எனவே தற்பொழுது தேமுதிகவிற்கு கூட்டணி வாய்ப்புகள் மிக நெருங்கி வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து திமுகவுடன் முழு அளவிலான பேச்சுவார்த்தை நடத்த பிரேமலதா விஜயகாந்த் திட்டமிட்டிருக்கிறார். இதன்படி திமுக மீது அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டால் திமுகவுடன் கூட்டணி என அறிவிச்சிக்க காத்திருக்கிறார். ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தை நிறைவேறாமல் போனால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்கும் மற்றொரு திட்டத்தை எடுத்து வைத்திருக்கிறார். எனவே தற்போதைய நிலவரப்படி அவர் திமுகவில் தான் இணைவார் என்பது தெரியுது. பிரேமலதா விஜயகாந்தின் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து அனைத்து அரசியல் பார்வையாளர்களுக்கும் நன்கு தெரிந்து வைத்திருப்பதால் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் பற்றி குறிப்பிடும் பொழுது கேப்டன் விஜயகாந்தை விட பிரேமலதா மிகவும் புத்திசாலித்தனமாகவும் சாதுரியமாகவும் செயல்படுகிறார். ஒட்டுமொத்த தமிழகத்தில் அவருக்கு இருக்கும் வாக்கு வங்கி மிகவும் சொற்ப அளவுதான், அதாவது 2% வாக்கு வங்கி தான் இருக்கிறது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு அரசியல் தலைவர்களிடம் மிகப்பெரிய விளையாட்டு நடத்தி வருகிறார். கடைசியில் அவர் நினைத்தது போலவே திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார். அந்த வகையில் பார்த்தால் பிரேமலதா விஜயகாந்த் வெற்றிகரமான ஒரு அரசியலை மிக திறமையாக நடத்திவரார் என்ற வகையில் பாராட்டுதலுக்குரியது கருத்து தெரிவிக்கிறாங்க. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.